கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் எனக்கு இந்த புதிய வாரத்தினுடைய ஆசீர்வாதங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. மகிமையின் தேவன் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் யாவர் கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாளில் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கேட்க போகிற செய்தியை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுக்கும் அந்த செய்தியானது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும் அப்பா. தேவ மகிமையானால் கர்த்தர் நிரப்பும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக தந்து அவர்களை வழி நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஆவியாருடைய கரங்களை பொறுத்து ஜெபிக்கிறோம். சிவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கப்படுவதாக. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை பெய்யவில்லை. 3.5 வருஷம் மழை பெய்யலை. மறுபடியும் அதே போல ஜெபிக்கிறான். மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஜெபத்தை குறித்ததான ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையோ, என்னுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்கவில்லையோ, ஏன் எனக்கு இன்னும் பதில் வரவில்லை, ஏன் இன்னும் என் ஜெபத்திற்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை, அநேக கேள்விக்குறிகளோடு நாம் இருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், எலியா ஜெபிக்கிறார். மழை நின்றது. மறுபடியும் எலியா ஜெபித்தார். மழை வந்தது. கூடவே ஆசீர்வாதமும் வந்தது. பூமி தன் பலனை தந்தது. ஆக எலியா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் பாடுள்ள மனுஷனாயிருந்து நம்மை போல என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஜெபம் கேட்கப்படலன்னு சொல்ற விசுவாசியே, செய்தி கேட்குறவங்க நீங்கள் ஜெபம் கேட்கப்படலன்னு நினைக்காதீங்க. எலியா யாருப்பா? அவன் கர்த்தரால் வந்த தீர்க்கதரிசி இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பாடு என்பது கஷ்டத்தை குறிக்கிறது. பாடு என்ற சொல்லினுடைய அடுத்த பொருள் கஷ்டம். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நீ நாளைக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்காக இப்பயே நீ கவலைப்படாத. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். அந்தந்த நாள் கஷ்டம் அந்தந்த நாளோடு போயிட்டோம். இன்னைக்கு கஷ்டப்பட்டேன்னு பண்ணிட்டீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னையோடு இந்த கஷ்டம் போயிடுச்சு. நாளைக்கு என்ன நான் செய்வேன், நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு நான் என்ன செய்ய முடியும், இது எப்படி நடக்கும்? ஆக அதற்காக இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளை கஷ்டத்தை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆக அவர் பாடுள்ள மனுஷனாய் தான் அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11, 12. அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், இந்த கஷ்டங்களையும் நான் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. அவர் சொல்லுகிறார், நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். இவர் எப்படி இருக்கிறாரா? ஒரு பிரசங்கியா இருக்கிறாரு, ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறாரு, ஒரு போதகனா இருக்கிறாரு. இருந்தும் நான் இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதுதான் அங்கே நிற்கிறது. ஆக நான் வெட்கப்பட மாட்டேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். அதனால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் இதுவரைக்குப்பட்ட கஷ்டம் முடிஞ்சு போச்சு. நாளைய தினத்தை குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க. இன்றைக்கு நீங்கள் சரியானபடி ஜெபம் பண்ணுவீர்களே ஆனால், உங்கள் ஜெபங்கள் விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்குமானால் அது பெரிய காரியங்களை செய்யும். விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீங்க பாருங்க. நீ யாரை விசுவாசிக்கிறீங்களோ அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிவேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நான் அவரிடத்தில் என்னென்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேனோ அவர் நிச்சயமாய் அந்த காலம் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஜீவனுள்ள பரியந்தம் நம்முடைய காரியங்கள் பரியந்தம் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள், அவர் நிச்சயமாய் சுகத்தை கொடுக்கிறவராயிருந்தார். அவர் ஒரு சிறிய காரியத்தை அதிகமாக ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராயிருந்தார். ஆக விசுவாசித்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23-24 வசனம். கொலோசையர் 1:23-24. அந்த சுவிசேஷ மானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனாய் இருக்கிறேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, இவர்
மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் நிமித்தம் கஷ்டப்படுவதை அவர் என்ன செய்கிறாராம்? சந்தோஷப்படுகிறாராம். இதையெல்லாம் வச்சு நான் பார்க்கணும்னு என் தலையெழுத்தா? இதையெல்லாம் வச்சு நான் இது பண்ணணும்னு சுமக்கணும்னு எனக்கு தலையெழுத்தா? ஆனால் பதில் இங்கே கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகள் மேல கஷ்டங்களில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக நான் என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். என் மாம்சத்தில் நான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். உங்கள் நிமித்தம் நான் கஷ்டப்படுறதில் எனக்கு ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது. நான் கஷ்டப்படுறது ஆயத்தமாக இருக்கிறேன். 2 தெசலோனிக்கேரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேர் 1:5. நீங்கள் தேவனுடைய ராஜ்ய நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்தியவான்கள் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. எது அத்தாட்சி? நாம் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் சில கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய ஆவியிலே சில கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம். வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். சிலர் ஆவியிலே கலங்கினார்கள். என் ஆத்மாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய், ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஆத்மாவிலே கலங்கினார்கள். சிலர் சரீரங்களிலே கஷ்டப்பட்டார்கள். யோபுவை குறித்து பார்க்கிறோம். சரீரத்திலே பாதிக்கப்பட்டவராயிருந்தார், கஷ்டப்படுகிறவராயிருந்தார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கிறோம். உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், பேதுரு அங்க என்ன சொல்றார் பாருங்க. உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பன், மூத்தவர்களுக்கு நானும் உடன் மூத்தவன், கிறிஸ்துவின் பாடு கஷ்டத்துக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு. அந்த கஷ்டத்துக்கு பிற்பாடு ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. ஒரு பெரிய காரியம் நிகழப் போகிறது. ஒரு பெரிய மகிமைக்குரிய காரியங்கள் அங்கே நிகழப் போகிறது. அதை தான் அவர் சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 8-9 வசனங்களில் நீங்கள் பாருங்கள். அதே 1 பேதுரு 5:8-9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சுகிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சுகிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட கஷ்டங்கள், பிசாசினால் உண்டாகிற கஷ்டங்கள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆக கஷ்டங்கள் நிறைவேறி இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையில் வருகிற கஷ்டம்தான் பெரிய கஷ்டம் என்று எண்ணக்கூடாது. நமக்கு முன்னாடி வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்கள், அநேக நீதிமான்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். என் வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், தேவன் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவித்து காத்துக்கொள்வார்.
நீதிமானுக்கு துன்பம் வருகிறதா இருக்கிறது, அநேகமான துன்பங்கள். நம்ம சின்ன பாடு கஷ்டம், இந்த கஷ்டத்துக்கு நாம் திணறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு, அவருடைய கஷ்டங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். நல்ல சொகுசா வாழ்வதற்காக, இந்த பூமியினுடைய திரளான காரியங்களை, சம்பத்துகளை அனுபவிப்பதற்காக அவர் வர. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் அங்கே கஷ்டப்பட்டார். அவருடைய பாடுகள், அவருடைய கஷ்டங்களுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் படுற கஷ்டம் என்பது, அந்த பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் கஷ்டங்களின் பிரதிபலிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் பங்காளிகளாய் இருக்கிறீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மரண பரியந்தம் பாடுபட்டார். ஆண்டவராகிய தேவன் அவரை நொறுக்கினார், அவரை கஷ்டத்துக்குள்ளாக்கினார், பாடுகளுக்குள்ளாக்கினார். வேதவசனம் சொல்லுகிறது, அவரை கஷ்டப்படுத்தப்பட்டார். அவர் காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், முற்கிரீடம் சூட்டினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், அவருடைய அங்கிகளை எடுத்துக்கொண்டார்கள், சிலுவையிலே அறையப்பட்டார். இத்தனை கஷ்டங்களையும் அவர் எதற்காக சுமந்தார்? தேவனுடைய மகிமை அவரில் வெளிப்படுவதற்காக சுமந்தார், நமக்காக சுமந்தார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால். இயேசுவினுடைய பாடு, அவர் பட்ட பாடுகள், அதில் நீ கொஞ்சம் தான் நீ பட்டிருக்க, நீ ஒரு பங்காளி. அவர் பட்ட கஷ்டங்களுக்கு நீயும் ஒரு பங்காளிகளானதால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோடே கூட கஷ்டங்களை சகித்தோமானால், இந்த வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் இயேசு சந்தித்த கஷ்டங்களை விட மேலானதல்ல, அதுக்கு ஒத்ததும் அல்ல, அதைவிட மிக 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 சொற்பமானது. இந்த கஷ்டங்களை நாம் சுமந்தோமானால், சகித்தோமானால், சகிக்கணுங்க. இந்த கஷ்டங்களை எல்லாம் சகிக்கணும். சகிக்க மாட்டல, பார்க்கவே சகிக்க மாட்டல. எனக்கு விருப்பமே இல்லை, சகிக்க முடியலன்றாங்க. ஆனால் நீங்கள் சகித்தீங்கன்னா அவரோட கூட ஆளுகையும் செய்வீங்க. அதான் நான் சொன்னேன், பாடுகளுக்கு பிற்பாடு மகிமை உண்டாகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உங்கள் பாடுகளுக்கு பின்னாடி ஒரு மகிமை அங்கே இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். ரோமர் 8 16 முதல் 18 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே
நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறவராக. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரர்களாக நாம் இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிற சுதந்திரம் மிக பெரிதான ஆசீர்வாதம் உள்ள சுதந்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று தேவன் வைத்திருந்த சுதந்திரம் மிக பெரிதான சுதந்திரம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவன் கொடுத்திருந்தார். அதை சுதந்திரிக்கவே அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெரிய கஷ்டமாக அவங்க நினைச்சாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரோடு கூட கஷ்டப்பட்டோமானால் நாம் அந்த மகிமைக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள், இப்போ நீங்கள் சகிக்கிற கஷ்டங்கள், இதற்கு பின்னாடி, இந்த கஷ்டங்களுக்கு பின்னாடி வரப்போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. மறுபடியும் சொல்லுகிறேன், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவன் கஷ்டங்களை அனுபவிக்கிற மனுஷன். அவன் வாழ்க்கையில் அவன் கஷ்டப்பட்டான். ஆனால் அவனை தேவன் ஒருபோதும் கைவிடவில்லை. அவன் மகிமையின் மேல் மகிமையை காணுகிறவனாய் இருந்தான். அவன் மகிமையுடையவனாய் காணப்பட்டான். அதே போல உங்களையும் தேவன் மகிமையுடையவர்களாய் மாற்றுவார். இக்காலத்து கஷ்டங்கள் இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி வரப்போற மகிமைக்கு ஒப்பானதே கிடையாதுங்க. அது ஒப்பானதுன்னு வேற எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது. ஒப்பானவைகள் அல்லவே. உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 6:7 இல்லையா? இந்த ஜபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ஜபம் என்ன, எப்படிப்பட்ட ஜபமாக இருந்தது? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இதுதான் முக்கியம். கஷ்டப்பட்டேன்னு சொல்றது முக்கியம் அல்ல. அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் மழை பெய்யாதபடிக்கு காரியத்திற்காக, என்ன காரியத்துக்காகவோ கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தாய் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதல் என்ற பதம் அங்கே வருகிறது. ஆக புரிந்து கொண்டவர்களாய் அவன் அந்த இடத்துல ஜெபித்தான். எந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், எந்த காரியம் எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்று முதலாவது புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த தேவையை சந்தித்தருளும்பா, இந்த தேவை எனக்கு தாரும் ஆண்டவரே. எந்த தேவை? சரி, பண தேவையை எனக்கு சந்தித்தருளும் ஆண்டவரே. இந்த பண தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படியாயிலும் சந்திப்பீராக. சரி, பணம் எப்ப தேவை? இந்த பண தேவை எவ்வளவு? ஆக புரிதல் அங்கே இல்லாதபடியினால் மொத்தம் பொதுவாக நாம் ஜெபிக்கிறோம். இந்த பண தேவையிலிருந்து சந்தியுமப்பா, இந்த பண கஷ்டத்திலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே. இங்கே பாருகிறோம், ஒரு புரிந்துணர்வோடு ஜெபிக்க வேண்டும். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணினான். தேவ சித்தம் மழை பெய்யக்கூடாது என்பது. அதனால் ஜெபித்தான்.
ஆண்டவரே 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யக்கூடாது என்று ஜெபித்தார். இங்கே நாம் எப்படி செய்கிறோம்? உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. உபாகமம் 6:7, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படி நீ போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அவைகளை குறித்து பேசு. எது? தேவனுடைய கற்பனைகளை குறித்து உன் பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக போதித்து. கற்பனைகளை அந்த இடத்துல கருத்தாய் போதித்து என்று சொல்லப்படுது. அதுதான் சொன்னேன், பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் விதமாக போதித்து என்று அங்கே பார்க்கிறோம். அதே அதிகாரம் உபாகமம் 6:17, உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும். 3 காரியம்: கற்பனைகள், சாட்சிகள், கட்டளைகள். இவைகள் யாவற்றையும் கருத்தாய் புரிந்து கொண்டு, இதுதான் இதுதான் கற்பனை, இதுதான் சாட்சி, இதுதான் கட்டளை என்று புரிந்து கொண்டு கை கொள்ள வேண்டும். இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடியினால்தான் ஏனோ தானவென்ற ஒரு ஜெபமாக அது போய்விடுகிறது. ஆக கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 47ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 47:7, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுவேன். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுவேன். புரிந்து கொண்டு அவரை போற்றி பாடுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புரிந்து கொண்டு அவரை போற்றி பாடுவேன். நாம் புரிந்து கொண்டு போற்றி பாடுகிறோமா? புரிந்து கொண்டு அங்கே போற்றி பாட வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஓசியா 5:15, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அவர்கள் என்னை தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். அவனுக்கு வர ஆபத்தில் அவன் என்னை கருத்தாய் தேடுவான் என்று சொல்லுகிறான். அவனுக்கு வரும் ஆபத்தில் அவன் சரியாக புரிந்து கொண்டு, ஓ, நான் கர்த்தரை தேடாமல் விட்டுட்டேன், இந்த தப்பிதத்தை, இந்த கட்டளையை நான் செய்யாமல் விட்டுட்டேன், இந்த கற்பனையை நான் செய்யாமல் விட்டுட்டேன், இந்த சாட்சியை நான் யோசிக்காமல் விட்டுட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய முகத்தை புரிந்து கொண்டு தேடுவார்கள். ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? எதனால் இந்த கஷ்டம்? என்ற விசுவாச குறைவு இருக்கா? நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறேனே, சொல்கிறனால ஒருவருக்குள்ள விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கா? 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக இருந்தா, இயேசு முன்னாடி போகவே முடியல. உடனே முடிவெடுக்கிறா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன். கருத்தாய் புரிந்து கொண்டாள். இயேசு முன்னாடி தன்னால் போக முடியாது, இந்த ஜனங்கள் போக விட மாட்டார்கள், ஒன்று செய்யலாம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடலாம் என்று புரிந்து கொண்டு
அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். வஸ்திரத்திலே அவளுடைய விரல் படும்படி தொட்டாள். வல்லமை புறப்பட்டது இயேசுவிலிருந்து. அவள் தொட்ட மாத்திரத்திலே உதிரப்போக்கு நின்று போயிற்று. எவ்வளவு பெரிய அற்புதம் தான் வாழ்க்கையில். அப்ப அவ சரியான அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டிருந்தபடினால்தான் அவ புரிந்து கொள்ளுதலோடு தொட்டாள். அவ விசுவாசத்தோடு தொட்டாள். கருத்தாய் புரிந்து கொண்டு தொட்டாள். சுகமடைந்தார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து சரியாய் புரிந்து கொண்டு ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அப்போ உங்களுக்கு ஏன் கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொன்ன தீர்க்கதரிசிகள் புரிந்து கொள்ளுதலோடு ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ஆக தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமையின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்ற வார்த்தை அதனுடைய பொருள் அல்ல. அதை புரிந்து கொண்டு அதை ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து புரிந்து கொள்ளுவதோடு பரிசோதனை பண்ணி பாருங்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலனுள்ளதாயிருக்கிறது. யாக்கோபு 5:16 அந்த வசனத்தின் கடைசி பகுதி, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலமுள்ளதாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அந்த பலன் கொடுக்கக்கூடியது தான் நீதிமானாக்குகிறவர் கர்த்தராகிய தேவன். நம்மை நீதிமானாக்குகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14:11. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். அந்நிய பாஷையை குறித்து அவர் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில், எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையினாலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணிமேன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும், என் புரிந்து கொள்ளுதல் பயனில்லாததாயிருக்கும். என்னத்துக்காக அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறோம், அந்நிய பாஷையில் எதற்காக ஜெபம் பண்ணுறோம் என்ற புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். அதை சரியானபடி புரிந்து கொள்ளுதலோடு அதை பயன்படுத்த வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 15ஆம் வசனம், இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். இப்போ நான் செய்ய வேண்டியது என்னப்பா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், புரிந்து கொள்ளுதலோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தாய் பாடுவேன். அப்படின்னா நான் புரிந்து கொள்ளுதலோடும் பாடுவேன். நிறைய பேர் எல்லாரும் பாடுறாங்கன்னு கைத்தட்டி பாடுறதல்ல,
அந்த பாடல் முணுமுணுக்கும் பொழுது, அந்த வார்த்தையில் பாடல்களை பாடும் பொழுது அதனுடைய கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாட்டை பாடுறோம் சொன்னா, நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்று சொல்லும் பொழுது, என்னை நேசிக்கிற இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அந்த புரிந்து கொள்ளுதலோடு நாம் பாட வேண்டும் அந்த பாடலை. அதை விட்டுட்டு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் பாடினோம்னா அந்த பாடலுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் எந்த விதமான மகிமையும் அதுக்கு பின்னாடி பார்க்க முடியாது. அதே போல தான் ஜெபம் பண்ணும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுதும் புரிந்து கொள்ளுதலோடு விண்ணப்பம் பண்ணாதான் அதுக்கு அடுத்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியும், மகிமையை காண முடியும். இல்லைன்னு சொன்னால் மகிமையை காண முடியாது. ஆக கருத்தாய் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுதலோடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக எலியா ஏறெடுத்த ஜெபங்கள் சிலவற்றை நாம் பார்க்க போகிறோம். எலியா ஏறெடுத்த ஜெபங்கள் 5. இந்த 5 ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்தவராயிருந்தார். முதலாவது காரியமாக நாம் பார்க்கிறோம், எலியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆக அது ஒரு ஜெபம். ஜெபித்துட்டு அந்த வார்த்தையை சொல்றான். அதனால தான் இங்கே பார்க்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல கஷ்டப்படுற மனுஷனா இருந்தும் புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணான். ஆகாப் மாற வேண்டும். ஆகாப் தேவனுக்கு விரோதமாக பாகாலை வணங்குகிறான். இவனால் ஜனங்கள் பாகாலை வணங்குகிறார். ஆகவே இது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே ஜெபித்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் அவன் ஜெபம் பண்ணினான், புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணினான். கஷ்டப்பட்டான், புரிந்து கொண்டு ஆனால் ஜெபம் பண்ணினான். ஆக மழை பெய்யவில்லை. முதலாவது ஜெபம் மழை பெய்யக்கூடாது என்று. அதே போல 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவே கிடையாது. மழை பெய்யவே கிடையாது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கிடையில தேவன் அவனை நடத்துகிறார். இவனுக்கு தண்ணியும் இவனுக்கு ஆகாரமும் வேண்டும். தேசத்தில் பஞ்சம் வரும், மழையையும் பெய்யலைன்னு சொன்னால் பூமி பலன் தராது, எல்லா பஞ்சமும் அங்கே வருது. ஆனால் தேவன் எலியாவை போஷிக்கிறவராயிருந்தார். அந்த போஷிக்கிறதற்காக சாரிபாத் ஊருக்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னார். 2வது ஜெபமும் சாரிபாத் ஊர் விதவையினுடைய செத்துப்போன மகனுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவன் சுவாசம் போகும் மட்டும், அவன் செத்து போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்று கேட்கிறார். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் அந்த கட்டிலின் மேல் வைத்து, எப்படி ஜெபம் பண்றான்? என் தேவனாகிய கர்த்தாவே,
நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரே அல்ல வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, அவளுக்கு எனக்கு ஆகாரம் கொடுத்தா, எனக்கு தண்ணி கொடுத்தா, வேலைக்கு சாப்பாடு கொடுத்தா, அவள் துக்கப்படுற அளவுக்கு அவள் பிள்ளை சாவடிக்க பண்ணிட்டீரோ என்று ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கேட்குறான். சரியான புரிந்து கொள்ளுதல். எனக்கு சாப்பாடு போட்டா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், ஊழியக்காரன் நாமத்து நிமித்தம் இவனுக்கு என்ன செய்தாலும் அதற்குரிய பலனை அடையாமல் போகிறதே கிடையாது. அப்போ இவன் ஊழியக்காரன், இவன் ஒரு தீர்க்கதரிசி, ஆக அந்த நாமத்து நிமித்தம் இவனுக்கு எல்லாவற்றையும் அவள் கொடுக்கிறாள். மேல் வீட்டறை கொடுக்கிறார், திறந்து கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கட்டிலின் மேல் வைத்து அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இந்த பிள்ளையின் ஆத்மா இந்த பிள்ளைக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். எலியா ஜெபித்தான் அந்த பிள்ளைக்காக. கர்த்தர் அந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். முதலாவது மழை நிற்க ஜெபித்தான், மழை நின்றது. நம்மளை போல கஷ்டப்படுற மனுஷன்தான், ஆனால் புரிந்து கொண்டு ஜெபித்தான். ஒவ்வொரு காரியத்திற்கும் கருத்தாய் ஜெபித்தான். ஒவ்வொரு காரியத்துக்கும் கருத்தாய் ஜெபித்தான். அந்த கருத்து தான் புரிந்து கொள்ளுதல் இல்லையா? இங்கே பார்க்குறோம், இந்த ஒரு தாய் எவ்வளோ மனசு கஷ்டப்படும். ஒரு பையன்தான், அவன் செத்து போயிட்டானா எவ்வளோ மனசு கஷ்டப்படும். அந்த உணர்வை புரிந்து கொண்டவனாக அந்த இடத்துல கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்கிறான். வருவித்தீரோ என்று கேட்டுவிட்டு செயல்களிலும் இறங்குகிறான். இப்போ எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அந்த அவ நேராக என்ன சொல்கிறா, எலியாவனுக்கு, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா வந்தீர்? அவள் அப்படி கேள்வி கேட்கும்போது அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். எலியாவோட மனது பாடுபட்டிருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும். அதனால தான் அந்த கஷ்டத்தில், அந்த பாடில் கருத்தாய் புரிந்து கொண்டு ஜெபித்தான். ஆண்டவரே, எனக்கு அவள் செய்தாலே நன்மை, அதனால் அவளுக்கு இந்த கஷ்டத்தை வருவித்தீரா? இல்லை, அவளை எழுப்பும் ஆண்டவரே, அவளுடைய பிள்ளையை எழுப்பும். பிள்ளை உயிரோடு வந்தான், பிள்ளை பிழைத்தான். ஆக இரண்டாவது, மரித்து போன பிள்ளைக்காக ஜெபித்தான், பிள்ளை உயிர்ப்பிக்கப்பட்டது. மூன்றாவது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கும்படி ஜெபித்தான். மூன்றாவது ஜெபம், வானத்திலிருந்து அக்கினி இறங்க ஜெபித்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். இப்ப தெரியுதுங்களா? கருத்தாய். அப்ப கர்த்தருக்கு இப்ப பலி செலுத்தி, கர்த்தருக்கு முன்பாக, இவங்க ஜனங்களுக்கு முன்பாக முதலாவது பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி, நீங்க மழை வருவிக்க முடியுமா, உங்க தெய்வத்தை இறக்க முடியுமான்னு பாருங்கடான்னா அவங்க தெய்வம் இறங்கல. இப்ப இவன் வேலை வருது. இவன் எல்லாவற்றுக்காக கர்த்தருடைய அக்கினி இறங்க ஜெபிக்க போறான். அப்ப முதலாவது இவன் செப்பனிட்டான் பலிபீடத்தை. நம்முடைய வாழ்க்கையை நாம் செப்பனிட வேண்டும். சரியானபடி செப்பனிடப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. அவன் பலிபீடத்தை செப்பனிட்டான். அந்த செப்பனிட்டான் பிற்பாடு அதே அதிகாரம் 18, 1 ராஜாக்கள் 18
36 பாருங்கள். அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இப்போ மிகப்பெரிதான பாடுல இருக்கான். தேவன் அக்கினி இறக்கியே ஆகணும். மிகப்பெரிய கஷ்டம். வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும். கருத்தா எங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம்ன்றான். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நீரே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். இதுதான் சரியான புரிந்து கொள்ளுதல். சுற்றியில் இருக்கிற ஜனங்க புரிந்து கொள்கிறாங்க. அடுத்து, கர்த்தாவே நீ தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டருளும். இந்த ஜனங்க எல்லாரும் மறுபடியும் கர்த்தரை தேடுறவங்களா மாறணும், பாகால விட்டுட்டு என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. கருத்தாய் ஜெபம் பண்ணினான், புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணினான். நாம் ஜெபம் பண்ணுற ஜெபம் புரிந்து கொள்ளுதலோடு இருக்கா? வாழ்க்கையில் பாடுன்றது எல்லாருக்கும் இருக்கிறது தான். கஷ்டன்றது எல்லாருக்கும் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன், அவன் வாழ்க்கையில் அனுபவிக்காத கஷ்டமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறைய வந்தப்பட்டார். அவர் படாத கஷ்டமா? அவர் ஜெபம் பண்ணாத ஜெபத்தையா நம்ம எடுக்க போகிறோம்? அவர் புரிந்து சரியாக ஜெபம் பண்ணினார். இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கள் எச்சமனை பூங்காவினை போய் ஜெபம் பண்ணி சிலுவையில் 7 வார்த்தைகளை தியானிக்க போகிறீங்க. வர வர பெரிய வெள்ளிக்கிழமையிலக்கு தியானிக்க போவீங்க. அநேக சபைகளில் அந்த 7 வார்த்தையை தியானம் பண்ணுவாங்க. அந்த 7 வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து கொள்ளுதலோடு நீங்கள் கேட்கணும். கருத்தான வார்த்தைகள், சரியான புரிந்து கொள்ளுதலுள்ள வார்த்தைகள். எனக்கு அருமையான தேவனுடைய நேரம் கடந்து போகிறது. 4வது, மழை பெய்ய ஜெபித்தான். அடுத்து 4வது ஜெபம், வானத்திலிருந்து மழை பெய்ய ஜெபித்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41 முதல் அங்கே நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18:41 முதல். பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போஜனபானம் பண்ணும், நீ போய் சாப்பிடு, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லுகிறான். ராஜா காதில் விழுவல, எலியாவோட வேலைக்காரன் காதில் கூட விழுவல, ஆனால் எலியாவின் காதுகளிலே விழுகிறது. கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை புரிந்து வைத்திருந்தான். போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து, எப்படி ஜெபம் பண்ணானா? தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து ஜெபம் பண்ணினான். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பாரப்பா.
7வது தரம் பார்த்து அவன் வந்து சொல்கிறான், இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய கருமேகம் எழும்புகிறது என்று சொல்லுகிறான். சிறிய மலைக்குரிய மேகம் உள்ளங்கை அளவுதான். எலியாவின் ஜெபம் புரிந்து கொண்ட ஜெபம். அந்த புரிந்து கொள்ளுதல் உள்ள ஜெபம் அநேக கஷ்டங்களை எல்லாவற்றையும் சந்தித்து அவைகளுக்கு மத்தியிலே கருத்தாய் ஜெபம் பண்ணினான், புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணினான். இப்போ உள்ளங்கை அளவுதான் கருமேகம். மழை வந்தது. 45ஆம் வசனத்தில், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான் என்று பார்க்கிறோம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலு வரும் முன்பாக ஆகாப்புக்கு முன்பாக இவன் போயிட்டான் ஊருக்கு. ஆக 4வது ஜெபம், வானத்திலிருந்து மழை பெய்ய, அதே போல மழை பெய்தது. கடைசி 5வது காரியம், ஆண்டவரிடத்திலே தன் உயிரை எடுத்துக்கொள்ளும்படி ஜெபித்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச் செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். தான் சாக வேண்டும் என்று சொல்லி எண்ணினான். தான் சாக வேண்டும், படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். ஆண்டவரை, நான் சாவணும்ப்பா. ஆனால் அதுபோல் அவனுக்கு தூக்கத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய தூதன் தட்டி எழுப்பினார், எல்லாம் எந்திரி, சாப்பிடு, தண்ணியை குடி. திருப்பி படுத்து தூங்கினான். 2வது தடவை அவனை தட்டி எழுப்பினார், எழுந்துரு, சாப்பிடு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் போ. சாக வேணும்னு சொன்னவன் எடுத்து கொள்ளப்பட்டான், உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டான். இந்த 5வது பதிலில் தான் ஒரு வித்தியாசம். தான் சாக வேண்டும் என்று சொன்னான், ஆனால் கர்த்தர் இவனை எடுத்துக்கொள்வதற்காக தான் வைத்திருந்தார். இதில் தான் கருத்து. ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அங்கே அவன் சொல்லல. இல்லை, சரியான வார்த்தை தான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் ஜெபம் பண்ணினான். என்ன ஜெபம் பண்ணா? எடுத்துக்கொள்ளும். அதே போல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். நான் உன்னை விட்டு எடுக்கப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து, அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். 5 ஜெபங்களை அவன் ஏறெடுத்தான். 5 ஜெபங்களும் அவனுக்கு பதிலளிக்கப்பட்டது. எப்படிப்பட்ட மனுஷங்க? நம்ம போல கஷ்டங்கள் அனுபவிக்கிற மனுஷன். ஆனால் சரியான புரிந்து கொள்ளுதலோடு ஒவ்வொன்றையும் ஜெபித்தான்.
கடைசியாக அவன் பண்ண ஜெபம் என்ன? என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவர் அவனையே எடுத்துக்கிட்டு போயிட்டார் இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 12ஆம் வசனத்தில் எலிசா சொல்லுவான், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். இஸ்ரவேலருக்கு எப்படியா ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவர் யார்? எலியா. இங்கே கூப்பிட்றான் அவரை சொல்லி. எலியாவின் வரம் எலிசாவுக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா என்பவன் நம்மைப் போல கஷ்டப்படுகிற மனுஷனாக இருந்தும் புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணினான் சூழ்நிலைகளை. அவனுடைய 5 விதமான ஜெபங்களும் கேட்கப்பட்டது. 5 ஜெபங்களுக்கும் தேவன் மகிமையான காரியங்களை காணும்படி செய்தார். அதே போல் இந்த செய்தி கேட்குற உங்களுக்கும் இந்த செய்தி கேட்டு நீங்கள் ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்துக்கும் தேவன் பதில் தருவார். ஒரு மகிமை காணப்படுது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு மகிமை இருக்குது. கண்டிப்பாக மகிமைப்படும். ஒரு கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். உங்களுடைய கஷ்டமெல்லாம் சீக்கிரமாக கடந்து போய்விடும். அது நாளைக்கு அந்த கஷ்டம் போதும், அதன் பாடு போதும், அந்தந்த கஷ்டம் போதும். இன்னைய கஷ்டத்துக்குரிய மகிமையை நீங்கள் நாளை காண போகிறீங்க அதிகாலையில். ஆக இந்த ஜெபம், எலியாவின் ஜெபம் அவனுக்கு மகிமையை கொண்டு வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கும் மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தினராய் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எலியாவின் ஜெபத்தை குறித்து எங்களோடு பேசினருக்காய் ஸ்தோத்திரம். எலியா 5 விதமான ஜெபங்களை ஏறெடுத்தாரப்பா. இந்த ஆண்டவர் 5 விதமான ஜெபங்களை நீர் கேட்டீர் ஆண்டவரே. இந்த 5 விதமான ஜெபங்களை கேட்டு அவரை மகிமைப்படுத்தினீரப்பா. அதே போல் நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டங்களை தேவனுடைய சமூகத்தில் சரியானபடி புரிந்து கொள்ளுதலோடு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபைத்தார். ஏனோ தானவென்று ஜெபம் பண்ணுகிறவர்களாக இல்லாதபடிக்கு எங்கள் சூழ்நிலை என்ன, எங்களுக்கு என்ன நிகழ வேண்டும், என்ன எங்களுக்கு கிடைக்க வேண்டும், என்ன எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்லி சரியானபடி புரிந்து கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு கிருபைத்தார். தொடர்ந்து எங்களை நீர் காத்து வழி நடத்தும். இந்த செய்தி வேளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த செய்தி கிரியை செய்வதாக. எலியாவை போல கஷ்டப்படுகிற நம்முடைய ஜனங்களப்பா, இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் அவர்களும் ஆண்டவர் எலியாவை போல கருத்தாய் புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணினது போல இவர்களும் புரிந்து கொள்ளுதலோடு ஜெபம் பண்ண கிருபை செய்யும். எலியாவின் ஜெபங்கள் 5 ஜெபங்கள் 5 மகிமை அவனுக்கு உண்டாக்கினது போல நம்முடைய பிள்ளை பண்ணுகிற ஜெபங்களுக்கு பிற்பாடு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகன மகிமையெல்லாம் நமக்கே எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு என்றைக்கும் இருப்பதாக, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய கஷ்டங்களிலே புரிந்து கொள்ளுதலோடு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.